எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர்ஸ் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ண கிளாஸஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றதை நம்ம போன வீடியோட எண்டில் சொல்லியிருந்தோம். என்னென்னு, ஸோ ஸ்ட்ரிங்குன்ற கிளாஸ் வந்து ஒரு இம்யூட்டபிள் கிளாஸாக இருக்குது. ஸோ இம்யூட்டபிள் பிஹேவியர்னால் இந்த மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம அப்பப்போ பண்ணுறதுனால மெமரி அதிகமாக யூஸ் பண்ணுது. ஸோ மெமரி லீக் ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் வந்து ரெண்டு கிளாஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு கிளாஸஸ் பற்றியும் இந்த ரெண்டு கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர் இந்த ரெண்டு கிளாஸுமே பார்த்தீங்கன்னா java.lang பேக்கேஜில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தென் இந்த ரெண்டு கிளாஸுமே நம்மளால் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸை நியூ கீவேர்டு யூஸ் பண்ணியும் பண்ணலாம், நியூ கீவேர்டு யூஸ் பண்ணாமலையும் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ லிட்டரலாகவும் பண்ணலாம், ஆப்ஜெக்டாகவும் பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த ஸ்ட்ரிங் பஃபர் தென் ஸ்ட்ரிங் பில்டர் ரெண்டுமே நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் பஃபருக்குன்னு சில இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கும், அதே இன்பில்ட் மெத்தட் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்ற ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்பில்ட் மெத்தட்ஸையும் சிங்க்ரனைஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஜாவா டெவலப்பர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் பஃபருக்குள்ள ஒரு சில இன்பில்ட் மெத்தட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அப்பெண்டு, கேரட், இந்த மாதிரி லென்த், அந்த மாதிரி நிறைய இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த எல்லா இன்பில்ட் மெத்தட்ஸுமே ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸுக்குள்ளே சிங்க்ரனைஸ்டாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிங்க்ரனைஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கான என்ன அர்த்தன்றதை சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஆனால் அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக த்ரெட்ஸ் கான்செப்ட் வரப்போ பார்ப்போம். ஏன் சிங்க்ரனைஸ்ட்னா என்ன, ஸோ அதனால் ஏன் இதுக்காக பதில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரிங் பஃபருக்குள்ளே இருக்கிற எல்லா இன்பில்ட் மெத்தட்ஸும் சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். அதுவே ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ளே இருக்கிற எல்லா இன்பில்ட் மெத்தட்ஸும் சிங்க்ரனைஸ்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதான் இந்த ரெண்டு பாயிண்ட்டும். ஆல் இன்பில்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பஃபர் ஆர் சிங்க்ரனைஸ்ட், ஆல் இன்பில்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் நாட் சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கிளாஸஸை பற்றின ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்றத இந்த கண்டென்ட் வச்சு ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பில்டின் மெத்தட்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போது ஸ்ட்ரிங் பஃபருக்கு நான் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இப்போ நான் டெமோன்ற கிளாஸ்க்குள்ளே மெயின் மெத்தட்குள்ளே வந்தாச்சு. ஸ்ட்ரிங் பஃபர் SB = நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது கிளாஸ் நேம், இது ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள், நியூ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப் ஹலோ அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த SBன்ற ஆப்ஜெக்ட் ஹலோன்ற கண்டென்ட்டை லோட் பண்ணிக்கும் ஹீப் மெமரியில். ஸோ அப்போ SB = ஹலோ அப்படின்றது நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா SB.append_world அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ணணும்னு நினச்சேன்னா என்ன ஆகும்? நார்மல் ஸ்ட்ரிங் கிளாஸில் இம்யூட்டபிள்ன்றதுனால ஒரு புது ஆப்ஜெக்டே க்ரியேட் ஆகி ஹலோ வேர்ல்டுன்னு அப்பண்ட் ஆகி அங்கே இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இருந்த ஆப்ஜெக்டில் ஹலோ மட்டும்தான் இருக்கும், ஒரு புது ஆப்ஜெக்டில் தான் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரிங் பஃபருமே ஸ்ட்ரிங் பில்டருமே மியூட்டபிள் கிளாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுமே இம்யூட்டபிள் கிளாஸ் இல்லை, இது ரெண்டுமே மியூட்டபிள் கிளாஸ். அப்போது ஒரு புது ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் ஆகாது, ஆல்ரெடி க்ரியேட் ஆன ஆப்ஜெக்ட்லேயே ஓவர் ரைட் ஆகிக்கும், அப்படிலாம் ஏரியாஸ் ஆகிட்டு ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? அப்பெண்ட் பண்ணுறோம். இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை அப்படிலாம் இந்த டெக்ஸ்ட்டை இதோட எண்டில் அப்பெண்ட் பண்ணிக்கும், இதோட எண்டில் மர்ஜ் பண்ணிக்கும். அப்போ ஆல்ரெடி ஹலோன்னு இருந்துச்சா, இது கூட ஹலோ வேர்ல்டு அப்படின்றது எரேஸ் ஆகி ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ SBன்றதுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. அப்போ நான் system.out.println ஆஃப் SBன்னு கொடுக்குறப்ப எனக்கு ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஸ்ட்ரிங் பஃபர் SB = நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப் ஹலோன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன நடக்குது? இன்னொரு ஆப்ஜெக்ட் SBன்னு கிரியேட் ஆகுது, ஹலோன்ற வேல்யூ வந்து அதுக்கு இனிஷியலைஸ் ஆகுது. ஓகேவா? இப்போது SB.insert of 5, worldன்னு கொடுக்குறேன். அப்போது ஏதோ ஒன்றத்தை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். என்னத்தை? இந்த கண்டென்ட்டை, வேர்ல்டுன்ற கண்டென்ட்டை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். எந்த இண்டெக்ஸ்லேருந்து நான் அதை இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 5th இண்டெக்ஸ்லேருந்து. அப்போனா 0 1 2 3 4 5. ஸோ அப்போ இது வரைக்கும் 4 முடிஞ்சா ஹலோ வரைக்கும் 5th இண்டெக்ஸ்லேருந்து நான் வேர்ல்டுன்றதை இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த இன்சர்ட் மெத்தட் ரெண்டு வந்து ஆர்குமெண்ட்ஸாக வாங்கிக்குது. ஒன்று எந்த இண்டெக்ஸ்லேருந்து நான் இன்சர்ட் பண்ணணும், இன்னொன்று எந்த கண்டென்ட்டை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்றதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போது SB.replaceOf அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ரீப்ளேஸ் ஆஃப் மெத்தட் 3 ஆர்குமெண்ட்ஸ் இங்கே வாங்கிக்குது. என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா 2 இன்டீஜர் வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இந்த இன்டீஜர் வேல்யூ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது எண்டிங் இண்டெக்ஸ் -1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போனா 5th இண்டெக்ஸ்லேருந்து
9th இண்டெக்ஸ் வரைக்கும் இந்த கண்டென்ட்டை அங்கே நீ ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 5th இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 4, 5. ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இருந்து 10 - 1 எவ்வளோ? எப்போவுமே எண்டிங் இண்டெக்ஸில் நம்ம 1 மைனஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ 10 - 1 9. ஸோ அப்போ அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டென்ட் அப்படியே தூக்கிட்டு அதுக்காக பதில் இந்த ஜாவான்றதை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுன்றதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ எஸ்பி அப்படின்ற ஆப்ஜெக்டில் இப்போ என்ன இருக்கும்? ஹலோ ஜாவா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீப்ளேஸ் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செட்டைனான ஒரு பார்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கும். இப்போ நான் எஸ்பி டாட் டெலீட் ஆஃப் 5, 10ன்னு தரேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எஸ்பின்ற ஆப்ஜெக்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இது என்ன பண்ண போகுது? டெலீட் பண்ண போகுது. சேம் 5th இண்டெக்ஸில் இருந்து 10th இண்டெக்ஸ் -1 9th இண்டெக்ஸ் வரைக்கும் டெலீட் பண்ண போகுது. அப்போ இங்கே 5th இண்டெக்ஸ் எது? இது 5th இண்டெக்ஸ். 9th இண்டெக்ஸ் எது? இது. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகேவா? ஸோ அலோ ஸ்பேஸ் ஜாவா. ஸோ ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? இது 5th இண்டெக்ஸ். ஸோ இது 15th இண்டெக்ஸ், இது 9th இண்டெக்ஸ். அப்போ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வெறும் ஹலோன்றது மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 5th இண்டெக்ஸ்லேருந்து 9th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போது எஸ்பிக்குள்ளே ஹலோன்னு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோன்னு தானே இருந்துச்சு எஸ்பிக்குள்ளே. இப்போது நம்ம எஸ்பி டாட் ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு தரோம். ஸோ ரிவர்ஸ் ஆஃப்ன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவ்வளோதான். என்ன பண்ணும்? அதை ஃபுல்லாக அந்த கண்டென்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ ஆல்ரெடி ஹலோன்னு இருந்துச்சா, அப்போது OLLEH அப்படின்றத நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். OLLEH அப்படின்றத நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் ஸ்ட்ரிங் பஃபர் இது பார்த்தோமா? இப்போ நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸுமே ஸ்ட்ரிங் பில்டர் வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்றே தான் சேஞ்ச் பண்ணணும். ஸ்ட்ரிங் பஃபர்னு யூஸ் பண்ணலையா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் பில்டர் SB = நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் உள்ளே என்ன பண்ணணுமோ போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த அப்பண்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இன்சர்ட் டெலிட்டு, ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸுமே ஸ்ட்ரிங் பில்டர்லையும் ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தான் நம்ம இந்த வீடியோட எண்டில் சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் SB = நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் எம்டியாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எதுக்காகனா emptyன்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இதை செக் பண்ணலாம் எம்டியாக இருக்கா இல்லையான்னு. அதுவும் இல்லாமல் கெப்பாசிட்டி எவ்வளோ, ஒரு ஸ்ட்ரிங் பஃபரோ இல்லை ஸ்ட்ரிங் பில்டரோட கிளாஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத பார்க்குறதுக்கா. இப்போ எஸ்பிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா எம்டியான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது எம்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எம்டியாக இருக்கிறப்போ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் SB டாட் கெப்பாசிட்டின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை, அப்போ 0 தானே கிடைக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே இன்பில்ட்டாகவே இம்ப்ளிசிட்டாகவே 16 பைட்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஸ்ட்ரிங் பஃபரோ இல்லை ஸ்ட்ரிங் பில்டரோ இந்த ரெண்டு கிளாஸோட இனிஷியல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே SB டாட் கெப்பாசிட்டி ஆஃப்னு கொடுத்தா என்ன ஆகும்? 16ன்னு கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருப்பி SB டாட் ஸ்ட்ரிங் பில்டர் SB = நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் ஹலோன்னு கொடுத்துருக்கோம். இதில் SB டாட் கேரட் 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது 0 1 2 3 4ன்னு இருக்கா, 1 அப்படின்ற இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்கோ அது இங்கே ரிட்டர்ன் ஆயிரும், ஈன்றது தானே. ஸோ அப்போ இங்கே வந்துருச்சு. ஆல்ரெடி 16 இருந்துச்சுல கெப்பாசிட்டி, இப்போ நான் அது கூட ஒரு கேரக்டரை ஹலோன்னு போட்டிருக்கேன். இப்போ அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங் பஃபர் ரெண்டு கிளாஸ்லையுமே மெத்தட்ஸ் எல்லாமே சேம் தான். நீங்கள் அதோட ஆப்ஜெக்டை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த த்ரெட் சேஃப்டி பற்றி நான் சொல்கிறேன். என்னன்னா ஸ்ட்ரிங் பஃபர் சிங்க்ரனைஸ்ட், ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் சிங்க்ரனைஸ்ட், ஸ்ட்ரிங் பில்டரில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் நாட் சிங்க்ரனைஸ்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ இதனால் இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது த்ரெட் சேஃப், இது த்ரெட் சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அது த்ரெட்ஸ் கான்செப்ட் வரப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா SB டாட் அப் அண்ட் ஆஃப், இங்கே பாருங்கள், இப்போது எஸ்பின்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஹாய்ன்ற வேல்யூவை அப்பன் பண்ணுறேன். ஓகேவா? அதே எஸ்பின்ற ஆப்ஜெக்ட்குள்ளே ஹலோன்ற வேல்யூவை நான் அப்பன் பண்ணுறேன். 2 லைன்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதை நான் ஸ்ட்ரிங் பஃபர் வச்சு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டு, எல்லா மெத்தட்ஸுமே சிங்க்ரனைஸ்ட். அப்போ இந்த அப்பண்டுன்ற மெத்தடும் சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். அதுக்குள்ளே சிங்க்ரனைஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து இந்த அப்பண்ட் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா எஸ்பின்ற ஆப்ஜெக்டை இந்த ஹாய்ன்ற மெத்தட் அப்பண்ட் பண்ண போதா, அப்போ என்ன பண்ணும் JVM அப்படின்னா, இந்த அப்பண்ட் வந்து இங்கே போய் பண்ணுறப்போ இந்த மெத்தடை லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீ இந்த வேலையை முடிச்சுக்கோ, நீ என்ன அப்பண்ட் பண்ண வந்த அதை பண்ணி முடிச்சிரு.
ஓகேவா, லாக் பண்ணிட்டேன் நான். ஹாய்ன்றது இங்கே அப்பண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜேவிஎம் என்ன தெரியுமா பண்ணோம், உன் வேலை முடிஞ்சா வெளியே போ, அன்லாக், நீ வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்பி டாட் அப் அண்ட் ஆஃப்னு இருக்குல்ல, இது போய் இந்த இடத்துல திருப்பி அப்பண்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஹாய்ன்ற இருக்குன்னு இருந்துச்சா, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹலோ. அப்போ திருப்பி போய் ஹலோன்றது அது பக்கத்தில் அப்பண்ட் ஆகும். இப்போது சிங்க்ரனைஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரெண்டும் த்ரெட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு த்ரெட்டு, இது ஒரு த்ரெட்டு. அப்போது மல்டிபிள் த்ரெட்ஸ் ஒரே நேரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்டை ஒரு மெத்தட் ஃபஸ்ட்டு போய் அதை அப்ரோச் பண்ணுதுன்னா, அந்த மெத்தட் அதோட வேலையை முடிச்ச அப்புறம் தான் செகண்ட் மெத்தடை அலோவ் பண்ணும் ஜேவிஎம். ஸோ இங்கே லாக் பண்ணி அன்லாக் பண்ணுற வேலை நடக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இதனால் என்ன நடக்கும், கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும். ஒரு மெத்தட் வேலையை முடிச்ச அப்புறம் தான் செகண்ட் மெத்தட் என்ட்ரி ஆகும். கரெக்டாக? இதே இந்த பிஹேவியர் எதில், ஸ்ட்ரிங் பஃபரில். இப்போ நான் இதை அப்படியே ஸ்ட்ரிங் பில்டரில் சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சேம் 2 அப்பண்ட் மெத்தட் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே நாட் சிங்க்ரனைஸ்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போனா ஒரு மெத்தட் ஆல்ரெடி இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இன்னொரு மெத்தட் குறுக்கால போகலாம். பஃபரில் போகலாமா, பஃபரில் போகக்கூடாது, ஏன்னா லாக் பண்ணி வச்சுக்கோம், ஏன்னா அது சிங்க்ரனைஸ்டு. இதே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டரில் நான் ஹாய்ன்ற மெத்தடை ஃபஸ்ட்டு அப்பன் பண்ணுறேன். இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்பவே இந்த மெத்தடும் தானாக வரலாம். ஸோ ஹலோ நீ வரணுமா, வா, ஹாயின் முடிச்சிடா, ஹலோ அப்பண்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ ஒரு மெத்தட் வேலையை முடிக்கிற வரைக்கும் செகண்ட் மெத்தட் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அவங்க பக்கத்தில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ பாருங்கள். ஸோ 2 மெத்தடுமே ஒரே நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஸ்ட்ரிங் பில்டரில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் பஃபர் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும், ஏன்னா அது சிங்க்ரனைஸ்டு மெத்தட்ஸை வச்சிருக்கு. ஸோ அப்போனா ஒரு மெத்தட் அதை அப்ரோச் பண்ணுறப்ப இன்னொரு மெத்தட் வெயிட் பண்ணி ஆகணும். ஆனால் ஸ்ட்ரிங் பில்டரில் அப்படி இல்லை, அட் அ டைமில் 2 மெத்தட்ஸுமே ஒரே கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் மோர் எஃபிஷியன்ட் தென் ஸ்ட்ரிங் பஃபர்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் கம்மியான டைம் தான் எடுத்துக்கும், ஸ்ட்ரிங் பஃபர் கொஞ்சம் அதிகமான டைமே எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சிங்க்ரனைஸ்டாக இருக்கிறதுனால த்ரெட் சேஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இப்போது ஸ்ட்ரிங் பஃபர் எடுத்துக்கோங்க, ஒரு மெத்தட் வேலையை முடிச்ச அப்புறம் தான் இன்னொரு மெத்தட் உள்ளே அலோவ் பண்ணுது. ஸோ இதனால தான் இது த்ரெட் சேஃப்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்த பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம அந்த த்ரெட்ஸுன்ற கான்செப்டில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது சிங்க்ரனைஸ்ட்னா என்ன, ஸ்ட்ரிங் பஃபர் ஏன் சிங்க்ரனைஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரிங் பில்டர் ஏன் சிங்க்ரனைஸ்டாக இல்லை, ஸ்ட்ரிங் பில்டர் ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா அது சிங்க்ரனைஸ்ட் இல்லை. ஸோ ஒரே டைமில் 2 மெத்தட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிங்க்ரனைஸ்ட் நான் கடைசியாக சொல்கிறேன்னு இருந்தோம் அதில். ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம் இப்போது. ஸோ இது உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர் இதுவுமே ஒரு மியூட்டபிள் கிளாஸ் தான், ஸ்ட்ரிங் பில்டருமே ஒரு மியூட்டபிள் கிளாஸ் தான். மியூட்டபிள்னா சேஞ்சஸ் பண்ண முடியும். தென் இதுவுமே லேங் பேக்கேஜில் இருக்குது, பில்டருமே லேங் பேக்கேஜில் தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வெர்ஷன், அதாவது 1.0ன்ற வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணாங்க, இது 1.5ன்ற வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரிங் பஃபருக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே சிங்க்ரனைஸ்ட். ஸோ சிங்க்ரனைஸ்ட்னா உங்களுக்கு என்னென்னு சொல்ல தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2-3 மெத்தட்ஸ் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் செகண்ட் மெத்தட் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். அதே ஸ்ட்ரிங் பில்டரில் எல்லா மெத்தட்ஸுமே சிங்க்ரனைஸ்ட் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிபிள் மெத்தட்ஸ் ஒரே டைமில் ஒரு ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணலாம். அதனால தான் ஸ்ட்ரிங் பில்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது த்ரெட் சேஃப்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் ஒரே 2-3 மெத்தட்ஸ் ஒரே ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறப்போ ஏதாச்சும் அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படும் இல்லையா, அப்படி எதுவுமே நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரிங் பஃபர் ஒருத்தன் முடித்தா தான் இன்னொருத்தன் உள்ளே வரணும், அதனால இது த்ரெட் சேஃப்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 2-3 பேர் ஒரே நேரத்தில் போய் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறப்போ சம்திங் ஏதோ அங்கே கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் த்ரெட் சேஃப்லாம் இல்லை. ஆனால் என்னால் ஸ்பீடாக ஒரு எஃபிஷியண்ட்டான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, இது லெஸ் எஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். எப்படி? ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்பேர்ட் டு ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட். ஏன்னா ஒருத்தர் முடித்தா தான் இன்னொருத்தர் அலோவ் பண்ணுது இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள், இது மோர் எஃபிஷியன்ட். ஏன்னா இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. மல்டிபிள் மெத்தட்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபரை பற்றி. ஓகேவா? ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.